ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய 5 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூண்டு மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு சீரக சம்பா அரிசியை சாதமாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலான சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த சாதத்து மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்து நம்ம ஆற வைக்கும்போது சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும், இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். காரம் குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்தாலே போதும். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இப்போ மிளகு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் 10 பல்லு பூண்டை கல் உரலில் இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த பூண்டு கறிவேப்பிலை எல்லாமே மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் சாதம் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பூண்டு எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு இருக்கிற அதே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், கொரகொரப்பாக இருக்கணும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம சாதம் கிளறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே ஒரு 10 முந்திரியை 2 உடச்சி வச்சுருக்கேன். இதில் 2 வரமிளகாயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 10 செகண்டுக்கு நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு வரமிளகாயை கட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம் சேர்த்துக்கலாம். இது மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு தான் நல்லா கலந்து கொடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நான் கலந்து எடுத்துட்டேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்டு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ரொம்பவே சிம்பிளான ஸ்டஃப்டு சப்பாத்தி பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பான சூட்டில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஒரே நேரத்தில் தண்ணி அதிகமாக சேர்த்துடாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும். இப்போ உங்கள் கையில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவில் எல்லா சைடுமே படுறது மாதிரி தடவி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம்.
ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கேரட் துருவுறதில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்குது இல்லையா, அந்த ஹோலில் வச்சு நல்லா சீச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு துருவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரியே நம்ம மொத்தத்தையுமே துருவி எடுத்துக்கலாம். துருவின உருளைக்கிழங்கு உடனே தண்ணியில் போட்டுக்கோங்க, அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இதை நல்லா கழுவிட்டு இதில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பாதி பச்சை மிளகாயை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சீச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வதக்கினதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு பாதி லெமனோட ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள் நம்மளுக்கு சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்குது. நல்ல சாஃப்டாக இருக்குது. திரும்பவும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாவு எல்லாமே உருட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள், நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கிறதுக்காக சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக வர கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண வச்சுருந்த உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நல்லா மெல்லிஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி 2 செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2வது சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஸ்டஃபிங் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இன்னொரு சப்பாத்தியை இது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்திட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். எடுத்ததுக்கப்புறமா அந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும், சப்பாத்தியும் பிரியாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் சூடுபடுத்திக்கோங்க. கல் சூடானதுக்கப்புறமா அது மேலே நான் பட்டர் தடவி விட்டுக்கிறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய்யோ இல்லை எண்ணெயோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் சூப்பரான ரெசிபி. அடுத்தது ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான பச்சைப்பயிறு சாதம் பார்க்கலாம்.
இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு புழுங்கல் அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பாஸ்மதி அரிசி இல்லை சீரக சம்பா அரிசி எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவு பச்சைப்பயிறு சேர்த்துக்கணும். நான் 1.5 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்காக 3/4 கப் அளவு பச்சைப்பயிறு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கணும். இது வந்து சாப்பாட்டு புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் இது ரெண்டையுமே சேர்த்து ஒரே நேரத்தில் ஊற வச்சுக்கணும். நீங்கள் பாஸ்மதி அரிசியோ சீரக சம்பா அரிசியோ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே பச்சை பயிரை மட்டும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதுக்கு விசில் வந்து கம்மியாக தான் விடுவோம், அதனால தான். இப்போ இதுக்காக ஒரு விழுது அரைச்சிக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், 2 பூண்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த விழுது தான் பச்சை பயிறு சாதத்துக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே 6 பல்லு பூண்டை முழுசாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு வரமிளகாயை பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கணும். இந்த டைமில் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபியோட வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி இந்த மெஷரிங் கப்பில் 1.5 கப் அரிசி, 3/4 கப் அளவு பருப்பு, மொத்தமாக 2.25 கப் அளவு சேர்த்துருக்கேன். அதுக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். அப்போனா 4.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. நான் இப்போது மொத்தமாக 4.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இது நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரிசியும் பருப்பையும் தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது மேலேயே கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து இந்த சாதத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக சாப்பாட்டு அரிசிக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டுக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான பச்சை பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாமே ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது ரொம்பவே சிம்பிளான தக்காளி சாதம் பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக 1/2 இன்ச் அளவு இஞ்சி, கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பெருசாக இருக்கிறதுனால 5 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 7 வரமிளகாயை சுடு தண்ணியில் 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். மிளகாயை இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டு வரும். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த விழுது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு
அதில் ஒரு பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் சேர்க்கணும், அப்போது தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கம்மியாக சேர்த்தா பிரியாணி மாதிரி இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் இடையில கீறிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு மஞ்சள் தூள், கூடவே அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் காரம் இருக்காது, கலருக்காக தான். விருப்பம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவு சேர்த்தா போதும், நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் தான் 1 கப் அளவு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த உடனே இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக கறிவேப்பிலை, கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக சாப்பாட்டு அரிசிக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான தவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு தோசைக்கல்லில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு, கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நார்மலான சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா எல்லாமே நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். இந்த டைமில் இதை அப்படியே நம்ம பிரித்து விட்டுக்கலாம். நான் தோசைக்கல்லில் இதை 4ஆக பிரிச்சுக்கிறேன், நீங்கள் 3ஆக கூட பிரிச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே பிரித்ததுக்கப்புறமா லைட்டாக அந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கரண்டி அளவு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். நைட் அரைச்சி காலையில் புளிக்க வச்சுருப்போம் இல்லையா, அந்த இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக இட்லி பொடி தூவி விட்டுக்கலாம். இட்லி பொடி சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை இப்போ மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அப்படியே திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான தவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 வகையான சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.